வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகளை கேட்கிற செவிகளை தாரும். உடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து கீழ்ப்படுகிற இருதயத்தை, நம்பிக்கை கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களில் உருவாக்கும். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். மன்மிகுந்த ஆண்டவரே, ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் நல்ல மேய்ப்பனாய் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுளுக்குடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மக்களாய் இந்த புதிய வாரமும் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வாழ வழிநடத்துவாராக. 1980ஆம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெமலோ என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே ஜோசப் டே வாய்ஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பிறந்தார். தன்னுடைய இளம் பிரயாணத்திலேயே அவருடைய திருச்சபையில் ஒரு அர்ப்பணி தொண்டின் செய்தியை கேட்டதினாலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கு தானும் தன்னை அர்ப்பணித்தவராக சிறு வயதிலிருந்து ஆவலோடு அந்த திருப்பணிக்காக அவர் காத்திருந்தார். 1860ஆம் ஆண்டு தன்னுடைய 20வது வயதிலே அயல்நாட்டு அர்ப்பணிக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து திருச்சபையாய் அந்த பணிக்கு செய்வதற்கு அவர் அனுப்பப்பட்டார். அந்த நாட்களிலே அர்ப்பணிக்காய் தம்மை அர்ப்பணிக்கும் போது மறுபடியும் பிறந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அக்கால நம்பிக்கை பிரகாரம் ஒரு புதிய பெயரை அவர்கள் தெரிவு செய்து கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே இவர் தமியான் என்று சொல்லக்கூடிய பெயரை தெரிவு செய்து கொண்டார். இந்த தமியான் ஹவாய் தீவுகள் அடங்கியிருக்கக்கூடிய பகுதிக்கு திருப்பணியை ஆற்றும்படியாக அனுப்பப்பட்டார். சில மாதங்கள் இந்த ஹவாய் தீவிலே தங்கி அந்த கடவுளுடைய திருப்பணியை, மறைப்பரப்பு பணியை, நற்செய்தி பணியை அவர் செய்து கொண்டு வந்தார். அப்போதுதான் அவர் அந்த ஹவாய் தீவுகள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். மொலாக்காய் தீவு என்று அழைக்கப்படுகின்ற அந்த தீவு, அந்த ஹவாய் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களில் யாருக்காகிலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பார்களானால் அந்த தீவுக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தீவிலே இருந்து சாகும் வரை அந்த தீவிலே அவர்கள் இருக்க வேண்டும். அந்த தீவை விட்டு அவர்கள் வெளியே வரக்கூடாது. அந்த தீவுக்கு செல்வதற்கான ஒரு போக்குவரத்து தான் இருந்தது. யாராவது போகும்போது விட்டு வந்துடுவாங்க. அங்கிருந்து யாரும் திரும்பி வருவதற்கான போக்குவரத்து வசதிகள் கிடையாது. தொழுநோய் மற்றவர்களை பாதிக்கும் என்பதனாலே இந்த நோயால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் இந்த மொலக்காய் தீவுக்கு அனுப்பிவிடுவார்கள். இதை கேள்விப்பட்ட தமியான் இந்த மக்களோடு தான் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி தன்னுடைய பேராயரிடத்திலே இதற்கான அனுமதியை அவர் வேண்டுகிறார். அப்போது பேராயர் அவரிடத்திலே சொல்கிறார், இதற்கு செல்வதற்கு தான் வழி உண்டு, திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லை, இதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று சொல்லி கேட்டபோது மனமுவந்து அவர் இந்த திருப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார். மொலக்காய் தீவுக்கு சென்ற அவர் அங்கிருக்கக்கூடிய தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவர்களோடு இணைந்து பணி செய்தார். அந்த மக்கள் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து சோர்வுற்று இருந்தார்கள். ஆனால் இவரோ அவர்களுக்கு உற்சாகமூட்டி அவர்களை தங்களுக்கு தேவையானவற்றை பயிட செய்து அவர்களுக்கு வழிபாடு நடத்தி பாடல் நடத்தி அவர்கள் சிரிக்கும்படியாக ஒருவரோடு ஒருவர் பேசும்படியான பல காரியங்களை எல்லாம் அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் வாழும் வரை ஆண்டவரோடு மகிழ்ந்திருப்போம். ஒருவேளை உறவுகள் நம்மை விட்டு சென்றிருக்கலாம், நண்பர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இப்போதும் இந்த தீவில் நம்மோடு கூட இருக்கிறார். விண்ணுலக வாழ்க்கைக்கு நாம் வருவதற்காக அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையை கொடுத்து அந்த மக்களை உற்சாகப்படுத்தினார். அந்த தீவில் இருக்கக்கூடிய அனைவரும் நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டமாக, மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்கள் மாறினார்கள். மரணம் வந்தாலும் கூட அதை ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக எடுக்காமல் இந்த தொழுநோயிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக உயிர்த்தெழுந்த ஒரு உடலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த இறுதி சடங்கை நடத்தி ஆடல் பாடலோடு மகிழ்வோடு விண்ணுலக வாழ்க்கைக்கு அவர்களை நாம் அனுப்பி வைக்கிறோம் என்கிற உணர்வோடு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த தீவுக்கு யாராகிலும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வரும்போது மிகுந்த ஆர்ப்பரிப்போடு அவர்களை மாலையிட்டு வரவேற்றார்கள். ஒருவேளை துன்பத்தில் இருந்து வந்தவர்களுக்கு, கைவிடப்பட்ட நிலையிலிருந்து கட்டாயமாய் அனுப்பப்பட்டவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. வாழ்வு அங்கு கசந்த நிலையில் அது இனிப்பான ஒரு சூழ்நிலையை தமியான் ஏற்படுத்தியதை வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். நிறைவாக 1855ஆம் ஆண்டு தன்னுடைய 45வது வயதிலே
ஒரு முறை சமைத்து கொண்டிருக்கும் போது வெந்நீரை தன் கால்கள் மீது அவர் ஊற்றினார். ஆனால் கால்களில் எவ்விதமான உணர்வும் தெரியவில்லை. தானும் இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்தபோது அவர் உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். ஏனென்று சொன்னால், இந்த மக்கள் இடத்திலிருந்து நான் தூரமாக இருந்திருப்பேனானால், இவர்கள் இருக்கக்கூடிய தொடர்பிலே நான் தனித்திருப்பேனானால் என்னை நான் காப்பாற்றி கொண்டிருக்க முடியும். ஆனால் இந்த தொழுநோய் எனக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், உண்மையாகவே இந்த மக்களோடு நான் என்னை இணைத்து இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி மிக மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டு 1888 ஆண்டு அவர் தன்னுடைய உலக வாழ்க்கையை நிறைவு செய்து விண்ணுலக வாழ்க்கைக்கு அவர் சென்றார் என்பது வரலாறு. அவர் தொழுநோயாளருக்காக தன்னை ஒரு தொழு நோயாளியாக மாற்றிக்கொண்டார். He became leper for the people, those who suffered for leprosy. எப்படி ஆண்டவர் இயேசு ஆடுகளுக்காக ஒரு மேய்ப்பனாய் தன்னை மாற்றிக்கொண்டாரோ, எப்படி மனூரு கொண்டு வந்து நம்மையெல்லாம் மீட்டு கொண்டாரோ, அந்த நல்ல மேய்ப்பினை பின்பற்றிய தமியான் தொழு நோயாளிகளுக்காக தன்னை ஒரு தொழுநோயாளியாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அந்த முழக்காய் தீவில் இருக்கக்கூடிய அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காய் தன்னுடைய வாழ்வை அவர் நிறைவு செய்ததை நாம் பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு அவரையே நல்ல மேய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டு தன்னையும் பிறருக்காய் அவருடைய வழியிலே தன்னை அர்ப்பணித்த அவரை போல நாமும் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இறைமக்கள் கிறிஸ்துவின் மந்தை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் மந்தையாய் வாழும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமறையிலே கடவுளுடைய மக்களை குறிப்பிடுவதற்கு அநேக உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த மெட்டபோரிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய அடையாள மொழிகளை ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய திருப்பணியிலே முழுமையாக அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் தொடக்க காலம் முதலே இஸ்ரேல் மக்கள் அடிப்படையிலே அவர்கள் செய்து வந்த ஒரு பணி என்னவென்று சொன்னால், ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பு பணி. அவர்கள் நாடோடிகளாக வாழ்ந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் ஆபேல் அந்த இடத்துல தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார், ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாக. அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் மக்களுடைய தலைவர்கள், அவருடைய முற்பிதாக்கள், விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் ஒரு மேய்ப்பர், ஈசாக்கு ஒரு மேய்ப்பர், யாக்கோப்பு ஒரு மேய்ப்பர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர அவர் பயன்படுத்தின மோசே அடிப்படையில் ஒரு மேய்ப்பர். இஸ்ரவேலுடைய முதல் அரசர்களாக தெரிவு செய்யப்பட்ட சவுலும் தாவீதும் ஒரு மேய்ப்பர். ஆண்டவர் ஒரு மேய்ப்பனாகத்தான் இந்த தலைவர்களை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் என்கிற செய்தியை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் செய்து வந்த அந்த தொழிலின் அடிப்படையிலே கடவுளை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நான் ஒரு மேய்ப்பனாக எவ்வாறு என் ஆடுகளை எல்லாம் பாதுகாக்கிறேனோ அதே போலதான் ஆண்டவரும் கூட ஒரு மேய்ப்பனாக என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறார். நம் படிக்க கேட்ட 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் யாராவது படிங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளாமே. அப்புறம் இன்று அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாமே. இஸ்ரவேல் மக்களுடைய அவங்களுடைய ஒரு இட்ஸ் எ ஃபெமிலியர் ப்ரொஃபஷன் ஆஃப் இஸ்ரவேல் மக்கள் இஸ் ஷெப்பர்டிங் என்று நாம் சொல்லலாம். ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய அந்த பணி தான் அவர்களுடைய அடிப்படை பணி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு பணிகளுக்கு அவர்கள் மாற்றிக்கொண்டு வந்தாலும் கூட இந்த பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் வரலாறு முழுவதும் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக மேய்ப்பனுடைய பணி என்பது மிக எளிதான ஒரு பணி அல்ல. அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு இந்த ஆடு மாடுகளோடு இரவின் குளிரிலும் பகலினுடைய வெப்பத்திலும் அந்த ஆடுகளோடு தங்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஆடுகளோடுவே தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை செலவிட வேண்டிய நிலைக்கு அவர் கொண்டு வரப்படுகின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். ஒரு இரவிலே வனாந்திரத்திலே தங்கும்போது இரவிலே அந்த ஆடுகளோடுவே அவர் தங்கிவிடுவார். இந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த ஆடுகளுக்கு காவல் காத்து கொண்டிருப்பார். எனவே இரவெல்லாம் தூங்காமல் தன்னுடைய மந்தையை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். தன்னுடைய தோல் பைகளிலே உலர்ந்த திராட்சைகளையும் அத்திப்பழ அடைகளையும் சற்று தண்ணீர் பைகளையும் சுமந்து கொண்டவர்களாக பல இடங்களுக்கு இந்த ஆடு மாடுகளை மேய்த்து செல்லக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள்.
நகரத்திலே தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் தனித்து விடப்பட்டவர்களாகவே மேய்ப்பருடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இது மிக எளிதான ஒரு பணியாக இல்லை, ஒரு கடினமான ஒரு பணியாகவே அந்த நாட்களில் கருதப்பட்டது. வனாந்திரத்தில் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய சூழல் இருந்ததினாலே வன விலங்குகளாலே ஆடுகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த வன விலங்குகளோடு போராடும் போது தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிற அநேக மேய்ப்பர்களும் அவர்கள் இருந்தார்கள். எனவே தங்களுடைய பணிகளின் வழியாக ஆண்டவருடைய பாதுகாப்பை இந்த மக்கள் உணர ஆரம்பிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அதனால தான் அதை உணர்ந்தவர்களாகத்தான் மிக பழமையான சங்கீதங்களில் ஒன்றான 23ஆம் சங்கீதத்திலே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அந்த மக்கள் முழுமையாய் அறிக்கையிடுகிற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஒரு மேய்ப்பனாக எவ்வாறெல்லாம் அந்த ஆடுகளை மேய்க்கிறார் என்பது அந்த பாடல் வழியிலே நாம் பார்க்க முடியும். ஆடுகளை குறித்து நாம் பார்க்கின்ற போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆடுகள் எப்போதுமே ஒரு எதிர்ப்பை தெரிவிக்காது. ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள் வருகின்ற போது அல்லது வனவிலங்குகளால் பாதிக்கப்படும் போது இட்ஸ் அ டிஃபென்ஸ், அதாவது ஒரு தடுப்பை, எதிர்ப்பை தெரிவிக்க இயலாத ஒரு மிருகம் என்று நாம் சொல்லலாம். அது குறைக்காது, அது கடிக்காது, தன்னை பிடிக்க வருகிறவர்களை தாக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்காது. எனவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை முற்றிலுமாக தன்னை மேய்க்கக்கூடிய மேய்ப்பினையே சார்ந்து வாழக்கூடிய ஒன்று தான் இந்த ஆடுகள். அதன் அடிப்படையில் தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். எனவே எனக்கு என்ன உணவு வேணும் என்பதை குறித்து நான் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய பாதுகாப்பற்ற நிலையை குறித்து நான் கவலைப்பட வேண்டாம், அவர் என்னை பாதுகாத்து கொள்வார் என்பதுதான் அந்த ஆடுகளுடைய சிந்தையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த ஆடுகள் ஒரு பயப்படக்கூடிய, ஒரு ஸ்கிட்டிஷ் நேச்சர் என்று சொல்வார்கள், மருளக்கூடிய, திகைத்து விடக்கூடிய, ஒரு மிரண்டு ஓடக்கூடிய ஒரு நேச்சருடைய ஒரு விலங்காக அந்த விலங்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதனால தான் சாதாரணமாக தண்ணீர் ஓடுவதை கூட அந்த ஆடுகள் அந்த சத்தத்தை கேட்டு பயப்படுமா. அதனால தான் ஓடுற தண்ணியை கூட அது குடிக்க விரும்பாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். எங்கே ஸ்டில் வாட்டர், ஓடாத தண்ணீர், தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறதோ அந்த இடத்துல அது போய் குடிக்குமா. சில நேரங்களில் அந்த காட்டு ஆறுகளை கடந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் போது ஆடுகள் மிரண்டு நிற்கும். அப்போ மேய்ப்பன் அந்த மந்தையில் இருக்கக்கூடிய மிக சிறிய ஒரு ஆட்டுக்குட்டையை தன் தோளின் மீது சுமந்து கொண்டு அந்த பாதையை அவர் கடந்து செல்வாராம். அப்படி கடந்து செல்லும்போது தன்னுடைய மேய்ப்பன் செல்கிறார் என்பதை நம்பி, ஆபத்து நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அதை நம்பினாலும் தைரியத்தோடு அந்த மேய்ப்பனுக்கு பின்னாக செல்லக்கூடிய ஆடுகளாக அந்த ஆடுகள் இருக்கும். ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் இந்த உறவின் அடிப்படையில் தான் கடவுளை தன்னுடைய மேய்ப்பனாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். திருமறையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நல்ல மேய்ப்பனாக இருந்தார்களோ அவர்களைத்தான் கடவுள் தன்னுடைய மக்கள் மீது தலைவர்களாக தெரிந்து கொண்டார். ஏன்னா இந்த ஆடுகளை அவர்கள் எப்படி பாதுகாக்கிறார்கள், இந்த ஆடுகள் மீது எப்படி அவர்கள் அன்பு கொண்டார்கள் என்ற அடிப்படையில் தான் கடவுள் அந்த மக்களை தன்னுடைய ஜனத்திற்கு தலைவர்களாக அவர் தெரிந்தெடுத்தார். சவுல் அரசனாகும் போது, திருமறை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது, அவருடைய தந்தையினுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. இந்த கழுதைகளை தேடி அவர் பல இடங்களுக்கு புறப்பட்டு செல்கிறார். கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, கழுதையின் மேல் இருக்கிற கவலை நம்மீது திரும்பாதபடிக்கு நாம் திரும்பி சென்று விடலாம் என்று சொல்லும்போது கூட, இல்லை நாம் தேடலாம் என்று சொல்லி ஆவலோடு அந்த கழுதையை தேடி செல்கின்ற ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். அதே போல தாவீது அரசர் அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் ஆடுகளை காப்பாற்றும்படியாக ஆடுகளை பிடித்து செல்லக்கூடிய சிங்கங்களின் கரடிகளை துரத்தி சென்று அவைகளின் வாய்களை கிழித்து அவைகளுடைய வாய்களில் இருந்து இந்த ஆட்டை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். கோலியத்தை எதிர்க்கும் போது சவுலிடத்திலே அவர் சொல்கிறார். அப்போது சிங்கங்களினுடைய வாயிலிருந்தும் இந்த கரடியினுடைய வாயிலிருந்தும் அநேக ஆடுகளை நான் தப்புவித்து இருக்கிறேன், அப்படியே கடவுளும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, ஒரு விலங்குகளுக்காக இல்லை, ஒரு ஆடு தானே போட்டுன்னு அவர் நினைக்கல, மாறாக அவைகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய மனிதனாக அவர் இருப்பதை நாம் பார்க்கலாம். சில நேரத்தில் வீட்டில் பெட் டாக்ஸ் வளர்ப்போம். வளர்த்துட்டு என்ன பண்ணுறோம், அது வயதான பிறகு அதை பராமரிக்க இயலாதபடிக்கு எங்கேயாவது கொண்டு போய் என்ன பண்ணுறோம், விட்டுட்டு நிராதுராக விட்டு வருகின்ற மனித மிருகங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தாங்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்காக தன்னுடைய வாழ்வையே கொடுக்கக்கூடிய மேய்ப்பர்களாக இருந்தபடியினால தான்
கடவுள் சவுலையும் தாவீதையும் இஸ்ரவேல் மக்களுடைய அரசராக தெரிவு செய்தார். ஏன் ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைப்பதற்கு மோசையை தெரிவுபடுத்தினார் என்று சொல்லும்போது, இஸ்ரேல் மக்கள் ஒரு நிகழ்வை இன்றைக்கும் சொல்லுவாங்க. என்ன ஒரு நிகழ்வு என்று சொன்னால், 40 ஆண்டுகள் அரண்மனையிலே வாழ்ந்தார், இளவரசனாக வாழ்ந்தார். அவராக ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார், சக்சஸ் ஆகலை, பயந்து ஓடி விடுகிறார். அடுத்த 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு முறை அப்படி அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சான், அந்த மந்தையிலிருந்து வேகமாய் அது ஓட ஆரம்பித்தது. அங்கே இங்கே பார்த்துட்டு மோசேக்கு ஒன்றும் புரியல, அதை அதட்டுகிறார். ஆனால் அது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ரொம்ப ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலையிலே அது அங்கங்கே ஓட ஆரம்பிக்கிறது. இவரும் அதுக்கு பின்னாடி துரத்தி செல்கிறார், அதை கூப்பிட்டு கொண்டே ஓடுகிறார். ஆனாலும் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. கொஞ்ச தூரம் ஓடிய பிறகு அது ஒரு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டைக்கு சென்று தண்ணீர் குடிக்க ஆரம்பித்ததான். வேகமாய் ஓடி வந்த மோசே அந்த ஆட்டுக்குட்டியின் அருகிலே வந்து மண்டியிட்டு சொன்னாராம், நான் என்ன ஒரு மேய்ப்பன், உனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு கூட எனக்கு முடியவில்லையே, என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியிடத்தில் கேட்டு அதை தன் தோளின் மீது சுமந்து கொண்டு மீண்டுமாக மந்தையிடத்திற்கு வந்தாராம். இதை பார்த்த பிறகுதான் கடவுள், ஒரு ஆட்டுக்குட்டியின் மீதே இவ்வளவு அக்கறை கொண்ட மனிதனாக இவர் இருக்கிறாரே, என்னுடைய மந்தையை என்னுடைய ஆடுகளாகி இஸ்ரேல் மக்களை மீட்பதற்கு இவரை விட ஒரு சிறந்த தலைவர் இருக்க மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களை மீட்டு செல்வதற்காக அவரை அனுப்பி வைத்தார். ஆண்டவர் நினைச்சது உண்மை தானே? பல நேரத்தில் பாருங்க, கடவுளுக்கே கோபம் வந்துடும் இந்த மக்கள் பண்றதை பார்த்து. இந்த மக்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் இந்த மக்களுக்காக மோசே என்ன பண்றாரு, பரிந்து பேசுறார். எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை நேசித்தாரோ அதே போலதான் இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மக்களை நேசிப்பார் என்று சொல்லி கடவுள் நம்பினார். இப்படிதான் யாரெல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய பணியில் விலங்குகளை பாதுகாத்தவர்கள் தான் மனிதர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி கடவுள் தெரிவு செய்து கொண்டதை நாம் பார்க்கலாம். அதனால தான் நம்ம சின்ன காரியங்களில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது பெரிய காரியங்களிலே கடவுள் நம்மை உயர்த்துவதை நாம் பார்க்கலாம். எனவே தலைவர்களாக மாற வேண்டும், பெரியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சின்ன சின்ன காரியங்களில் அர்ப்பணிப்போடு முழு ஒத்துழைப்போடு நாம் பணி செய்யும் போது தான் பெரிய ஒரு வாழ்வுக்கான அடையாளத்தை ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி தான் இஸ்ரவேல் மக்களிடையே இந்த மேய்ப்பு பணி மிக சிறந்த ஒரு பணியாக இருந்தது. இதை 3 தலைப்பின் கீழாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது நாம் படிக்க கேட்ட யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், த குட் ஷெப்பர்ட் டைஸ் ஃபார் த ஷீப். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். மேய்ப்பனுடைய உண்மையான அர்ப்பணிப்புள்ள ஒரு பணியினுடைய நிறைவு அதுதான். பல நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையே கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பொருட்டு அதுவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் இல்லையா? ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாய் பெறும் பொருட்டு, முழுமையாய் பெறும் பொருட்டு. ஏதோ வாழ்ந்தேன் மடிந்தேன் என்று சொல்கிற நிலையல்ல, மகிழ்வோடு பரிபூரணமாய் குறைவற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நான் வந்தேன். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் வாழ்வை கொடுக்கிறார். தன்னையே கொடுக்கும்படியாக அவர் வந்தார். அதனால சொல்றேன், நல்ல மேய்ப்பன்னா யாருங்க? தன் ஆடுகளுக்காக தன் வாழ்வை கொடுக்கிறவர்கள் தான் நல்ல மேய்ப்பர்களாக கடவுளால் தெரிவு செய்யப்பட்டார்கள். தாவீது ஆண்டவர் தெரிவு செய்து என்று சொன்னால், நல்ல மேய்ப்பனாக தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க வனவிலங்கை எதிர்கொள்ளும்படியாய் அவர் தன்னை அர்ப்பணித்ததனால தான் தன் மக்கள் மீது அரசராக கடவுள் அவரை உயர்த்தியதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறார். பொருளை நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, ஒருவேளை ஆடுகளை முன்னாடி விட்டுட்டு மேய்ப்பர்கள் பின்னாடி செல்வாங்க. ஆனால் இஸ்ரவேல் மக்களோ தாங்கள் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய ஆடுகள் செல்லக்கூடிய பாதையை ஆடுகளை வழிநடத்தக்கூடியவர்களாக முன்பு செல்லக்கூடிய ஒரு தன்மையோடு அவர்கள் நடந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும்.
சில நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வனாந்திரங்களிலே ஆடுகளை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளை அடைச்சி வைப்பாங்க. அடைச்சி வைக்கும்போது அதை பாதுகாக்கும்படியாக கற்களை கொண்டு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குகைகளிலே அடைத்து வைப்பார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக் ஷிஃப்ட் ஷெட் என்று சொல்லக்கூடிய மரத்தழைகளால் ஒரு ஷெட்டு மாதிரி செஞ்சு அதிலே ஆடுகளை பாதுகாக்குவார்கள். சில சமயங்களில் அதற்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் ஒரு பொது வெளியிலே ஒரு வனாந்திரத்தில் ஆடுகளை வைத்து கற்களை அடுக்குவார்கள். சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் கற்களை அடுக்கியே, எந்த சிமெண்ட்டோ மற்ற எந்த மண் இருக்காது, வெறும் கற்களை அடுக்கியே காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டி வைப்பாங்க. அப்படி தான் இந்த கற்களை வைத்து குவியலாக வைத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஆடுகளை அடைப்பதற்கான ஒரு தொட்டிலை ஆயத்தம் செய்வார்கள். அதற்கும் வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரத்தின் கிளைகளை தரித்து அதை ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு ஷெட்டாக போட்டுவிட்டு அதில் ஆடுகளை இரவிலே தங்க வைப்பார்கள். இந்த தங்க வைக்கக்கூடிய ஆடுகளுக்கு அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வாசலில் அவர்கள் படுத்துக்கொள்வார்கள். அதனால தான் இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், 7ஆம் வசனத்தில் படிங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே. நானே ஆடுகளுக்கு வாசல். வாசல் எதுக்கு வைக்கிறோம்? வாசல் எதுக்கு வைக்கிறோம்? வீட்டில் கதவு வாசல்லாம் நம்ம உள்ள போகிறதுக்கு மட்டுமா? எதுக்காக? பாதுகாப்பிற்காக. அப்போ நானே வாசல் என்று சொன்னால் நானே உங்களை பாதுகாக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு வன விலங்கோ அல்ல ஒரு திருடனோ இந்த வழியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் மேய்ப்பனை கடந்துதான் உள்ளே செல்ல முடியும். அப்போ அந்த மேய்ப்பன் இந்த ஆடுகளை பாதுகாப்பதற்காக தானே வாயிலாக அவர் மாறிவிடுகிறார். தானே அந்த ஆடுகளுக்காக வாழ்வை கொடுக்கிறவராக மாறிவிடுகிறார். மேய்ப்பனை தொடாமல், மேய்ப்பனுக்கு தீங்கு செய்யாமல், மேய்ப்பனை கொலை செய்யாமல் அந்த ஆடுகளை சென்று எவரும் பிடித்து விட முடியாது. அப்படி தன் ஆடுகளுக்காக தன்னை கொடுக்கக்கூடிய மேய்ப்பர்கள் இருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்வோடு அவர்கள் நன்கு தெரிந்த இந்த ஓமையின் வழியாக அவர் நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஒருவேளை யோவான் 9ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு பார்வையற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் குணப்படுத்தி இருப்பார். இந்த பார்வையற்ற மனிதனை அவர் குணப்படுத்தி இருப்பதினாலே அவரோடு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை. 13ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓய்வு நாளில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவர்களை குணப்படுத்தி விட்டார். அது மாத்திரமல்ல, இவர்கள் செய்ய இயலாத ஒன்றை அவர் என்ன பண்ணிட்டாரு, செய்து விட்டார். இதனால் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இல்லை, அந்த பகுதியில் அவங்க போகிறாங்க. அவரை பாவின்றாங்க, பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பார்வையற்ற மனிதனை பார்த்து நீயே பாவி, நீ எங்களுக்கு சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவோடும் அவரை குணப்படுத்தி அந்த மனிதனோடும் அவங்க பெரிய ஒரு ஆர்குமெண்ட், பெரிய ஒரு டிபேட் இல்லை ஒரு வாக்குவாதம் அங்கே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த சமய தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் தங்களை மேய்ப்பன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டார்கள். இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் தங்களை மேய்ப்பனாக, நாங்கள் தான் இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய மேய்ப்பர்கள் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசு அந்த மக்களிடத்தில் அவர் பேசுகிறார். பேசும்போது நான் தான் உண்மையான மேய்ப்பன், இவங்கெல்லாம் அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக வரவில்லை, அந்த மக்களை குறித்து கவலைப்படும்படியாக வரவில்லை. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தீமை செய்கிற அந்த மேய்ப்பர்களை கடிந்து கொள்ளக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பதற்கு பதிலாக தங்களையே மேய்த்து கொண்டார்கள். தங்களுடைய வருமானத்தையே அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையே அவர்கள் உயர்த்தி கொண்டார்கள். மாறாக ஆடுகளை குறித்து கவலையற்றவர்களாக இருந்தார்கள். ஆடுகள் பாதிக்கப்படும் போது தங்களை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக ஆடுகளை வனவிலங்குகளிடத்திலும் ஓநாய்களிடத்திலும் விட்டுவிட்டு ஓடி செல்லக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் அல்ல, நானே நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் வாழ்வை கொடுக்கும்படியாக வந்திருக்கக்கூடிய மேய்ப்பன் என்று சொல்லி அவர் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக, வாழ்வை கொடுக்கக்கூடிய மேய்ப்பனாக அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் நல்ல மேய்ப்பனாக இயேசுவை அறிந்திருக்கிறோமா? இயேசுவை நமக்கு தெரியும், ஆனால் அவரை அறிந்தவர்களாக இருக்கிறோமா? நல்ல மேய்ப்பனை அறிந்தவர்களாக இருந்தால் அவர் எனக்காக தன்னை கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அப்போ அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டவராக அவர் இருக்கிறார். நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல, பாமாலை பாடல் என்ன பண்ணோம்? இயேசு எங்கள் மேய்ப்பன்,
கண்ணீர் துடைப்பார். அதில் 3ஆம் சரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்காக மேய்ப்பர் என்ன பண்ணினாரா? என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தில் முழுகினோரே யாராவாங்களாம்? தூயராவார். நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், தன் ஆடுகளுக்காக மேய்ப்பனாகிய கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்திலே நீங்கள் முழுக வேண்டும். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், வெண்ணங்கிகளை தரித்து கொண்டு மிக பெரிய ஒரு கூட்டம், எல்லா மக்களையும் சார்ந்த கூட்டம், எல்லா நாடுகளை சார்ந்த கூட்டம், எல்லா மொழிகளை பேசக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நின்று பரலோகத்தில் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது, ஒரு கையில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு. அப்போ இவங்க எங்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லும்போது, மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தங்களுடைய ஆடைகளை தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக இரத்த சாட்சிகளாக இறந்தவர்கள். அவர்கள் சாகும்போது அவர்கள் கல்லெறிந்து செத்ததுனால, வாளால் அறுப்புண்டு செத்ததுனால, நீங்கள் திருமறையில் நீங்கள் அந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம். அப்படி செத்த போதெல்லாம் அவருடைய உடலெல்லாம் போட்டிருந்த ஆடையெல்லாம் இரத்தமயமாகிவிட்டது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் அந்த காட்சியை முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இரத்தத்தோடு இறந்தவர்கள், இந்த ஒரு வெறுமையோடு ஒரு கரையோடு இறந்தவர்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்களா? வெண்ணங்கிகளை தரித்து கொண்டவர்களாக, ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தோய்த்து வெளுத்தவர்கள் பரிசுத்தவான்களாக மாறுவார்கள். அது மாத்திரமல்ல, கடவுள் என்ன பண்ணுவாராம்? பாவகுணம் நீக்கி முற்றும் அவர்களை ரட்சிப்பார். அவருடைய பாவ குணங்களை எல்லாம் மீட்டுக்கொண்டு முற்றமாக அவர் ரட்சிப்பார். அப்போ எனக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக தன் மேய்ப்பர் தன்னை கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஆடுகளாக நாம் வாழ வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். இதுக்கு முன்ன வந்தவங்கெல்லாம் கல்லரும் கொள்ளையருமாய் இருந்தார்கள், நானும் என்ன பண்ணேன்? என் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன். 12ஆம் வசனம் பார்க்கிறோம், கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் 1000 அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி என்ன இல்லையா? கவலை இல்லை. சில நேரத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஏன் சர்ச்சைக்கு வரலன்னு கேட்டால் நமக்கு என்ன வந்துடுது? என்ன வருது? கோபம் வருது. வருதா இல்லையா? ஏன் லேட்டாக வரீங்கன்னு கேட்டால் என்ன வருது? கோபம் வந்துடுது. நீ வந்தா எனக்கு என்ன, நீ வரலனா எனக்கு என்ன, எனக்கு மாதம் சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு தான் நமக்கு என்னவாயிடுறாங்க? என்ன ஆயிடுறாங்க? நல்ல மேய்ப்பனாக மாறிடுறாங்க. இல்லை, நம்ம கட்டுப்பாடு பண்ணி இப்படி தான் நம்மளை நடக்கணும்னு சொல்லி கண்டிக்கிறவர்களை நம்ம என்ன செய்கிறோம்? தீமையானவர்கள் என்று சொல்கிறோம். நல்ல வாத்தியார்னு யாரை சொல்லுவோம்? நம்ம பேப்பரில் எழுதலாம் கூட மார்க்கு போட்டு பாஸ்ன்னா அவர் யார் பேர்? நல்ல வாத்தியார். ஏன்னா அவர் என்ன பண்ண மாட்டார்? அடிக்கவே மாட்டார். ஸ்கூல் படிக்கிறவரை நல்ல வாத்தியாராக இருப்பார். இப்போ தெரியும், ஒரு நல்லா சொல்லி கொடுத்துருந்தா. இல்லை, கண்டிப்பு என்பது அன்பின் வெளிப்பாடு. அதை நம்ம உணர்ந்து கொள்ளாவிட்டால் ஒருபோதும் நம்ம என்ன பண்ண முடியாது? வாழ்க்கையில் நல்லவர்களாகவோ ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக மாற முடியாது. அதனால தான் இந்த இடத்துல இந்த பாடல்ல வரியில் கூட சொல்கிறாங்க பாருங்க, அவர் என்ன பண்ணுறாராம்? கண்டித்தாலும் நேசர் ஆற்றி தேற்றுவார். மேய்ப்பனுடைய கரத்தில் ஒரு தடி ஒன்று இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு நீண்ட கோல் ஒன்று இருக்கும். இந்த தடி எதற்கு என்று சொன்னால், ஆடுகளை பாதுகாப்பதற்காக. ஏதாவது வனவிலங்குகள் வந்தால் அவைகளை அடித்து அவைகளிடத்திலிருந்து ஆடுகளை பாதுகாக்க இந்த நீண்ட ஒரு தடி வச்சிருப்பார். ஒரு நீண்ட செங்கோல், இந்த ஸ்டஃப் என்று சொல்லுவாங்க, பேராயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது எதற்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மந்தையிலேருந்து ஆடு எதனால் ஓடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை பிடிச்சி இழுப்பார். அதை பாதுகாப்பதற்காக. பள்ளங்களில் செல்லும் போது ஆழம் இருக்குதா அப்படின்னு பார்ப்பார். குகைகள் வரும்பொழுது அல்லது ஒரு இந்த புஷெல்லாம் இருக்கும்போது அதில் வனவிலங்குகள் ஒளிந்து கொண்டிருக்குதா என்று சொல்லி பார்ப்பார். இந்த ஆடுகளை கண்டிப்பதற்காக, இந்த ஆடுகளை கட்டுப்படுத்துவதற்காக அந்த நீண்ட கோலை பயன்படுத்துவார். அதனால கோலும் ஒரு தடியும் தேட்டு ரெண்டும் வேணும். தீமையிலிருந்து பாதுகாப்பது ஒரு பட்சம், என்னை சரியாய் வழிநடத்த வேண்டும்.
அதான் எசேக்கியேல் 34 ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு மேய்ப்பலாக கொடுத்தவர்கள் உங்களே மேய்த்து கொண்டீர்கள், எனவே நானே இனி என்னுடைய ஆடுகளை மேய்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். எனவே நல்ல மேய்ப்பனாகிய அவர் நமக்காக என்ன செய்தார்? நமக்காக தன்னுடைய வாழ்க்கையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். எனவே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, the good shepherd loves his sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் இயேசு எங்கள் மீட்பர், எங்களை நேசிக்கிறவராக அவர் இருக்கிறார், எங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 3 அடையாளத்தை நம்ம பார்க்கலாம், 4 அடையாளங்களை. ஒன்று பாருங்க, அந்த இடத்துல என்ன பண்றார்? 3ஆம் வசனம் படிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிறவர் அவருக்கு திறந்து விடுகிறார். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே அழைத்து செல்வார். சில நேரங்களில் அந்த அந்த நகருக்கு வெளியே நகர வாசல் என்று சொல்வார்கள். இப்போல்லாம் நம்ம டோல்கேட்ன்றோம் பாருங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த நகருக்குள் செல்வதற்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அப்போ அந்த நகர வாசலுக்கு வெளியே ஒரு ஆட்டுக்குட்டில், பொதுவான ஒரு ஆட்டுக்குட்டிலை அவர்கள் ஏற்படுத்தியிருப்பார்கள், மந்தை வச்சிருக்கவங்கெல்லாம். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மேய்ப்பர்கள் தன்னுடைய ஆடுகளை ஒன்றாக அடைத்து விடுவார்கள். அந்த மேய்ப்பர்களில் ஒருவர், ஒரு டர்ன், இன்னைக்கு நான் நாளைக்கு நீங்கள், அப்படி இரவு நேரத்தில் அந்த ஆடுகளை அவர்கள் பாதுகாக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அவங்கள தான் ஆடுகளின் வாயில் காப்போன் என்று சொல்லி அங்கே அழைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கும்போது அந்த ஆடுகளுடைய சத்தத்தை அறிந்து கொண்டு அவருக்கு பின்பாக செல்லும். இல்லையா? நம்மெல்லாம் ஆடு வளர்த்தா எதுக்கு வளர்ப்போம்? சாப்பிட்றதுக்கு இல்லையா? என்னதான் கோழி வளர்ப்போம், யாராவது சொந்தக்காரர் வந்து என்ன பண்ணுவோம்? பிடிச்சி நல்லா சாப்பிட்டோம். ஆனால் இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரை ஆடுகளை அவங்க வளர்ப்பதற்கான அடிப்படை நோக்கம் அந்த உள், அதுலேருந்து அந்த கம்பளி செய்வதற்காக, அந்த உள்ளே எடுக்கிறதுக்காக அதை கட் பண்ணுற வழக்கு இருந்துச்சு. திருமறையில் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு இருக்கும். நல்ல நீண்ட அந்த ரோமம் வளரும்போது அதை ஒரு சீசனில் அதை கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் கம்பளி ஆடைகளை, அந்த உள் போன்ற ஆடைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அதனால் கறிக்காக மாத்திரம் ஆடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை. அது மாத்திரம் நம்மளை போல் என்ன பண்ண மாட்டாங்க, வாரத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் கறி சாப்பிட்ற பழக்கமாக அவங்களுக்கு கிடையாது. எப்போதாவது இந்த பண்டிகையின் போது எருசலேமுக்கு சென்று ஆடுகளை பலியிடுறாங்க பாருங்கள், அந்த பலியிடப்பட்ட ஆட்டை தான் உணவாக புசித்து சாப்பிடக்கூடிய வழக்கம் இருந்தது. அதனால் ஒரு ஆட்டுக்குட்டி தன் மேய்ப்பனுடைய மந்தையில் பல ஆண்டுகள் இருக்கும். தன் வாழ்நாளில் ஆல்மோஸ்ட் 95% அது அங்கே இருக்கும். சில நேரங்களில் இறந்து அடக்கம் செய்யக்கூடிய பழக்கமும் இருந்தது. அப்போது இவ்வளவு நாள் நம்ம கூட இருக்கிற அந்த ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பன் பெயரிட்டு வச்சிருப்பார். ஒவ்வொரு பேர், என்ன பேர்னா அதோட உடல் அமைப்பின் பிரகாரம். கருப்பாக இருந்தால் பிளாக்கி நம்ம வைக்கிறோம் இல்லையா, பிளாக்கின்றோம். குண்டாக இருந்தால் குண்டு அப்படின்னு நம்ம வைக்கிறோம். சில நேரத்தில் சில தெருநாய்களுக்கு பெயர் வச்சுருப்பாங்க சிலர், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர். உடல் அமைப்பின் அடிப்படையில் காது நீண்டா இருந்தால் பெரிய காது, கொம்பு பெருசாக இருந்தால் கொம்பன். அப்படிதான் இதன் உடல் அமைப்பின் அடிப்படையில் பெயரிட்டு அழைப்பார்கள். அப்போ அவர் போய் தன் ஆடுகளை வரும்படியாக அந்த வாசலை திறந்தோம்னா சத்தம் போட்டோன்னா அந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுமா, அவருக்கு பின்பாக வரும். தன் ஆடுகளின் உடைய தன் மேய்ப்பினுடைய சத்தத்தை அறிந்தவர்களாக. அப்போ தான் தன் ஆடுகளை அவர் என்ன பண்ணுறாரா, பேர் சொல்லி அழைக்கிறார். நம்மளை ரொம்ப நாளைக்கு பிறகு ஒருத்தரை பார்த்து நம்மளை பேர் சொல்லி அழைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நினைவில் வைத்திருக்கிறீர்களே. சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் ஊருக்கு போயிருந்தேன், கல்பாக்கத்து. அப்போ 2 பிள்ளைங்க எனக்கு விஷ் பண்ணாங்க. சார் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஆயர்பணிக்கு வரதுக்கு முன்னே ஒரு ஸ்கூலில் பணி செய்து கொண்டிருந்தேன், எஸ்டே ஸ்கூல். எனக்கு அந்த பிள்ளைங்களை ரீகால் பண்ணுறேன். அப்போது ஒரு பொண்ணு கேட்குது, நம்ம எல்லாம் எங்கே அவருக்கு தெரியும், ரொம்ப வருஷம் ஆச்சே மறந்துட்டுருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே நான் அந்த பிள்ளைங்களுடைய பேரை சொன்ன உடனே அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆச்சுங்க. சார் 20 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, நீங்கள் இன்னும் எங்கள் பேரை ஞாபகம் வச்சுருக்கிறீங்களே. அப்போது நாம் ஒருவரை குறித்து இன்னும் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பெயர் சொல்லி அழைப்பது இல்லையா? சில நேரத்தில் எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் எங்களை தேடி வருவாங்க. ஐயா நான் இந்த சர்ச் மெம்பர் தான்வாங்க.
ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிருக்கும். உங்களுக்கு பரவாயில்ல, 2 மாதம் தான் ஆகுது. நான் பார்த்தே இருக்க மாட்டேன். ஐயா நான் இந்த சர்ச்சு மெம்பர் தான் வாங்க. சரி என் பேரை சொல்லுங்கன்னு கேட்பேன். என் பேரே தெரியாது. ஆனால் கேட்டால் சர்ச்சு மெம்பர் இல்லையா? நமக்கு நிறைய மேய்ப்பெண் இருக்கிறாங்க. முதல் வாரம் ஒரு மேய்ப்பெண், 2வது வாரம் ஒரு மேய்ப்பெண், 3வது வாரம் ஒரு மேய்ப்பெண். சில நேரத்தில் ஆடே மேய்ப்பெண்ணாக மாறிடும். கடவுளுடைய பணிக்கு வரணும், முழுமையாக வரணும். ஆண்டவருடைய அழைப்பு இருக்க வேண்டும். வியாபாரத்திற்காக செய்வது ஆண்டவருடைய பணி அல்ல. இன்னைக்கு அதை தான் செய்கிறோம். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? சாதாரணமாக சிம்பிளாக இருந்தால் நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பகட்டாக இருக்கணும். அந்த சமீபத்தில் சில ஃபோட்டோக்கள் போட்டிருந்தாங்க. விசுவாசிகளுடைய வீடுகள் எப்படி இருக்கிறது, தனி ஊழியங்கள் செய்யக்கூடிய மக்களுடைய திருச்சபைகள் அவங்க வீடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பொது பணிக்கு காணிக்கை கொடுக்க தயங்குற நாம சில நேரத்தில் எடுத்துகிட்டு போய் யாரோ ஒரு தனி மனிதன் அவங்க லக்ஸரியாக வாழ்வதற்கு கொண்டு போய் கொடுக்குறோம். இங்கே குறைகளை சொல்லுகிற நாம் ஒரு தனி மனிதனுக்கு என்ன என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்கே காணிக்கை குறை சொல்கிறோம், இங்கே எல்லாத்தையும் குறை சொல்கிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இங்கே பேங்க் அக்கௌண்ட் எல்லாருக்கும் தெரியும், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியும். அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய முடியாதா? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று அனலாக இரு, ஒன்று குளிராக இரு. வெது வெதுப்பாக இருந்தால் என்ன பண்ணிவிடுவாராம்? வாந்தி பண்ணிவிடுவார். வாந்தியை பார்க்குறதுக்கு கூட நமக்கு அருவருப்பாக இருக்கும். அப்போ 2 சபைக்கு போகிறவங்கள ஆண்டவர் பார்க்குறதுக்கு ஆண்டவருக்கு பார்வையில் வாந்தி எடுக்கப்பட்ட வாந்தியை போல் அருவருப்பாய் நம்ம இருப்போம். யாருக்கு ஊழியம் செய்வோம்? எந்த பேச்சை கேட்போம்? அதே பைபிள் தான், அதே ஆலயம் தான். எது மாறுது? மனுஷன் மாறுறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாருங்கள் என்று சொன்னால் தனி மனிதனுடைய ரசிகர்களாக மாறிவிடுகின்றோம். உங்களை ஏமாத்தத்துக்கு தான் டான்ஸ் எல்லாம் ஆடுறான் இல்லை? அதை பார்த்துட்டு போகிறோம். சாதாரணமாக இசை போட்டால் எல்லாரும் ஆடுவாங்க இல்லையா? இன்னைக்கு நமக்கு என்ன தேவையில்லை, அடிப்படை கடவுளுடைய வசனங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய போதனை இல்லாமல் போய்விட்டது. ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி 2 பாட்டை பாடிட்டா போதும், 2 டான்ஸ் ஆடினா போதும். ரெக்ரேஷன் கிளப்பு மாதிரி சபைகளை மாற்றி வைத்த கூட்டத்திற்கு முன்பாகத்தான் திருச்சபைகள் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இல்லை, 1700களிலே வில்லியம் கேரி தன்னுடைய வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார். ஆடுகளை திருடிக்கொண்டு செல்லக்கூடிய போக்கு இந்திய சபைகளில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவை அறியாதவர்களை போய் சந்திங்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை அறிந்தவர்களை போல. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, திருடன் என்ன பண்ணுறானா? என்ன பண்ணுறான்? திருடவும் கொல்லவும் வருகிறான். முதல் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, ஆட்டுக்குட்டியில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பார்கள். வேறு வழியாய் தன்னுடைய சுய நலத்திற்காக திருச்சபைகளை உடைத்து திருச்சபைகளை ஏற்படுத்தி செல்லக்கூடிய மக்களை குறித்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். எனவே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்த மேய்ப்பனாக இருக்கிறார். 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது, 2 மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க முடியாது. நான் நடுவில் இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நியூட்ரலில் வண்டி என்ன பண்ணாது? ஓடாது, பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். நான் நியூட்ரலாக இருப்பேன். நம்மளே யாரும் நியூட்ரலாக இருக்க விரும்புகிறீங்களா? ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும். நடுவில் நியூட்ரலாக இருக்கிறேன், அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கம்மி. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது. இதை 2 தவிர வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அது என்னவா மாறுமா? தீமையா இருக்கும் இல்லையா? தன் ஆடுகளை அறிந்த மேய்ப்பனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே வாசல். அவரே வாசல்னா அவர் தன்னை நேசிப்பதனால தான் அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு யோவான் 15 சொல்றாரு, தன் சிநேகிதருக்காக ஒருவன் தன் ஜீவனை கொடுப்பதை பார்க்கலாம் மிகப்பெரிய அன்பு வேறு ஒரு இடத்திலும் இல்லை. அப்பாக்காக உயிரை கொடுத்துடலாம், அம்மாக்காக உயிரை கொடுத்துடலாம், கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, இதெல்லாம் உறவு, பிளட் ரிலேஷன் என்று சொல்லிக்கிறோம். ஆனால் தன் நண்பனுக்காக, தான் புரிந்து கொண்டு நேசித்த ஒருவருக்காக
தன் வாழ்க்கையை கொடுப்பது என்பது மிகப்பெரிய அன்பு. அதனால தான் உங்களை சிநேகிதர் என்று சொல்கிறேன் என்று சொல்லி மிகப்பெரிய அன்பை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தி நாம் பார்க்கலாம். அவரே வாசல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு அன்பின் அடையாளமே தன்னை இழக்க கொடுப்பது. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு பிடிச்சதை அவருக்காக விட்டு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. கடவுளை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்தில் அவர் விரும்பாதவைகளை நான் விட்டு விடுவதற்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கப்படுகின்றேன் இல்லையா? மூன்றாவது அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை ஆண்டவரை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஆடுகளுக்கு பாதுகாக்கிறவராக மாத்திரமல்ல, அதை வழிநடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன பண்றார்? 4ஆம் வசனத்தை படிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக செல்வார். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால், ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கபடியால் அவருக்கு பின் செல்கின்றன. ஆடுகளுக்கு முன்பாக செல்கிறார், அதை வழி நடத்துகிறார். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஆடு முன்னாடி போவோம், மேய்ப்பன் பின்னாடி போவாங்க. ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது ஆடுகள் இறந்து விட்டதுன்னு ஒரு செய்தியை படிப்போமே தவிர மேய்ப்பன் இறந்து விட்டார்னு ஒரு செய்தியை நம்ம படிச்சது கிடையாது. ஏன்னா ஆடுகளை முன்ன விட்டு ஆபத்து வந்தால் ஓடி விடுவார்கள் மேய்ப்பர்கள். ஆனால் இஸ்ரவேலுடைய மேய்ப்பர்களோ தாங்கள் முன்பாக செல்வார்கள். ஒரு ஆபத்து இருந்தால் முதல்ல தாக்கப்படுவது மேய்ப்பனாக இருக்கும். அதனால தான் ஒரு ஆடுகளுக்கு முன்பாக செல்லக்கூடிய ஆண்டவர், ஆடுகளை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர். தான் நடந்து சென்ற பாதையிலே, தான் கடந்து சென்ற பாதையில தான் தன் ஆடுகளை அவர் வழிநடத்தி செல்கிறார். இல்லை சங்கீதத்தில் அந்த 23ஆம் சங்கீதத்தில் உண்டு, நான் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். சில மலை பாதையில் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு செல்வதற்கு குகை வழியாக செல்லணும். இந்த மேய்ப்பன் இந்த குகைக்கு ஒரு புறத்திலிருந்து அடுத்த புறத்துக்கு போயிடுவார். குகையில் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். அந்த பக்கம் போயிட்டு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு மீண்டுமாக இந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணாரு, சத்தம் போட்டு கூப்பிடுவார் தன்னோட ஆடுகளை. இந்த ஆடு அந்த குகை வாசலில் வந்து நிற்கும் போது இருட்டாக இருக்கும். ஒருவேளை வனவிலங்குகள் அதில் ஒளிந்து கொண்டு இருக்கலாம், ஆபத்து இருக்கலாம். அதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அந்த வார்த்தை எழுதுறாங்க. அப்போ அந்த ஆடு என்ன பண்ணுமா, அந்த இருட்டில் கண்ணு தெரியலனா கூட நடந்து செல்லுமா. அதுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை, என் மேய்ப்பனுடைய சத்தம் அந்த பக்கம் கேட்குது. வழி நல்லா இருக்கிறதுனால, பாதுகாக்க இருப்பதனால தான் என் மேய்ப்பன் என்னை அழைக்கிறார், கூப்பிடுறார். எனவே அந்த நம்பிக்கையோடு அது கண்ணே தெரியல, பாதை இருட்டாக இருந்தாலும் சந்தோஷமா நடந்து செல்லுமா. அதனால தான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும், என் பாதை எனக்கு தெரியாவிட்டாலும் கூட நான் என்னை வழிநடத்தவில்லை, என் பார்வை எனக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. என்னை வழிநடத்தக்கூடிய மேய்ப்பர் என்னை முன்னாடி போறார், நான் கண்ணை மூடிட்டு அவருக்கு பின்னாடி போகலாம். அந்த நம்பிக்கையோடு நாம் செல்லும்படியாய் அழைக்கப்படுகின்றது. ஷெப்பர்ட் who protects and guides its sheep. அடுத்து பார்த்தீங்கன்னா, the good shepherd knows the sheep. அவர் தன்னுடைய மூன்றாவதாக நம்ம அந்த பகுதியில் அந்த அவர் அன்பு செய்வதற்கு அடையாளமாக பார்க்கிறோம். அவர் தன் ஆடுகளை அறிந்திருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால்தான் என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, நிறைவாக பெறும் பொருட்டு நான் கொடுக்கிறேன். 14-15 வசனத்தில் பார்த்தீங்கன்னா படிங்க. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறார், நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆட்டை பற்றி எனக்கு தெரியும். அதனால்தான் ஆண்டவர் இயேசுடைய அந்த நல்ல மேய்ப்பன் படத்தை வரையும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் மடி மீதோ அவர் தோல் மீதோ ஒரு ஆடு இருக்கும். எது பலவீனத்தோடு இருக்கிறதோ, எது பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதோ அதை சுமந்து செல்கின்ற மேய்ப்பனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் ஏசாயால சொல்வார், கரவல் ஆடுகளை மெதுவாய் வழி நடத்துவார், ஆட்டுக்குட்டியை அதுக்கேற்ப வழி நடத்துறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரை குறித்து நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கிறார். இவ்வளோ பேர் இருக்கிறோமே, ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். நம்ம ஒவ்வொருடைய இருதயங்களை அறிந்தவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை அறிந்திருக்கிறார். நம்ம என்ன கஷ்டத்தில் இருக்கிறோம், எந்த பிரச்சனையில் இருக்கிறோம், எந்த கவலையில் இருக்கிறோம், எந்த பலவீனத்தோடு இருக்கிறோம், எந்த நோயிலே இருக்கிறோம், நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, எதை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். அதனால தான் அவர் நம் மீது அன்பு கூறுகிற மேய்ப்பர் என்று சொல்லி திருமறையிலே பார்க்கிறோம். நிறைவாக குட் ஷெப்பர்ட் யுனைட்ஸ் த ஷீப். நல்ல மேய்ப்பன் என்ன பண்றாராம், எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார்.
அதனால தான் அவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, 16ஆம் வசனம் பாருங்க. இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, இது மாத்திரம் என்னுடைய ஆடுகள் அல்ல. டாக்டர் எம் தாமஸ், கேரளாவை சேர்ந்த ஒரு நம்முடைய காலத்திலே ஒரு கான்டெம்பரரி தியாலஜியன், அவர் சொல்லும் போது சொல்வார், சர்ச் இஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன் விச் எக்ஸிஸ்ட் ஃபார் இட்ஸ் நான் மெம்பர் என்று சொல்லுவார். சில நேரத்தில் ஒவ்வொரு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உறுப்பினர்களுக்காக இயங்கக்கூடியது. இந்த திருச்சபை என்கிற ஒரு அமைப்பு மாத்திரம்தான் தன்னுடைய உறுப்பினர் அல்லாதவர்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே இருக்கிறவங்களுடைய நலனை மாத்திரம் கவனிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், விளக்கை கொளுத்தி மரக்கால் கீழே மூடி வைக்காதீங்கப்பா, அதை விளக்கு தண்டின் மீது வையுங்கள், அது எல்லா மனுஷருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். உங்களை எண்ணி ஆண்டவர் அப்படிதான் அழைத்திருக்கிறார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு தனிச்சா உப்பு தானே சாப்பிட்றோம், கொஞ்சம் உப்பு எடுத்து சாப்பிட முடியுமா? உணவோடு அது கலந்தால்தான், அப்போ இந்த சமூகத்தோடு இணைந்திருந்தால்தான் இந்த சமூகத்திற்கு சுவை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற முடியும் என்று சொல்லுகிறார். எனவே குட் ஷெப்பர்ட் யுனைட்ஸ் த ஷீப் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதனால தான் இந்த கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளது, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் என் குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போ என்ன மாறுமா? என்னைக்கு வரும்? வருமா? இந்த 4 செவத்துக்குள்ள ஒன்னா இருக்கிற நாமளே ஒன்னா இல்லை இல்லை. ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறோமா? அப்படின்னு தான் முதல் வாரம் இங்கே, 2வது வாரம் அங்கே, 3வது வாரம் அங்கே ஞாபகம் போகிறோம். அங்கேயும் போய் இதே சொல்கிறது. நம்முடைய சொல்லுக்கும் நம்முடைய செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வித்தியாச அழைக்கப்பட்டிருக்கு, ஆனால் வித்தியாசத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கு. அப்போ நமக்குள்ள என்ன கிடையாது? ஒற்றுமை இல்லை. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் யோவான் 17ஆம் அதிகாரத்தில், அதான் நம்ம தென்னிந்திய திருச்சபையினுடைய அடிப்படை வசனம், மோட்டோ. சபை ஏற்படுத்தப்பட்டதற்கான காரணம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் ஒன்றாயிருக்கும், இவர்கள் வார்த்தையின் வழியாக என்னை விசுவாசிக்கிறவர்களும் ஒன்றாயிருக்கணும்னு சொல்றார். ஆண்டவர் இயேசு நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக ஜபித்த ஜபமே இன்னும் நிறைவேறாத ஒரு ஜபமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய தரிசனம் அதான் இல்லையா? ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் மாறும். அதை நோக்கிய அந்த பயணத்தை தான் அவர் விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மந்தைக்கு ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் என்று நீங்கள் கேட்பது உண்டானால், அவர் சொல்றாரு, இந்த மந்தையை ஒன்று சேர். அவரோடு கூட இணைந்த மந்தையை ஒன்று சேர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளை என்று நீங்கள் சொன்னால், நீங்களும் நானும் இறைவனுடைய மக்கள் என்று அழைக்கப்படுவது உண்மை என்று சொன்னால், நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலையாகிய இந்த சபையின் உறுப்புகள் என்று சொல்லி அழைக்கப்படுவது உண்மையாக இருக்கும் என்று சொல்லி நாம் உணர்வோமானால், ஒன்றிணைக்கக்கூடிய மக்களாக, ஒன்றிணைப்பதற்காக என்னை இழக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த சிந்தனை நம் ஒவ்வொருவருக்குமாய் அழைக்கப்படுகின்றோம். சாத்தியமா? அநேகர் சாத்தியப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. முடியுமா? முடியும். யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், எந்த ஒரு ரெகனைசேஷன் இல்லாமல் என் ஆண்டவர் செய்த அதே பணியை நானும் செய்வேன் என்று சொல்லி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த மக்களுக்காக நம் வாழ்வை கொடுப்பதற்காக, ஒன்றிணைப்பதற்காக, தன் வாழ்வை கொடுப்பதற்காக கடவுளின் அன்பை ருசி பார்த்து நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். நல்ல மேய்ப்பனாகிய அவருடைய அன்பை உணர்ந்து கொண்டவர்களாக, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, அவருக்கு பின் செல்கின்ற ஆடுகளாக நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உணர்வை தருவாராக. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மணமகன் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் எங்கள் வாக்கு கேட்ப நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உண்மையே எங்களுக்காக கொடுத்தீர் என்பதை நம்புவதற்கு, அந்த நம்பிக்கை நிமித்தமாக அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில் எங்களுடைய உடைகளை வெளுப்பதற்கு நீர் எங்களுக்கு உணர்வை தர முடியாது கூட செபிக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வைத்தார். எங்களுக்காய் உண்மை கொடுத்து எங்கள் மீது அன்பு வைத்திருக்க உமக்காய் இந்த ஆடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய பணியை, இந்த மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை எங்களை இடைப்படுத்திக் கொள்ள, ஈடுபடுத்திக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். இந்த இயேசு வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. சிங்கம் போலி ஓனாய் சேர்ந்தே வந்துட்டாலும்
பங்கமில்லை பயமில்லை எனக்கு, எங்கு நான் சென்றாலும் அவரை பின் செல்வேன்.